الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله العظيم. عن أبو موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن من إجلال الله تعالى إكرام ذي الشيبة المسلم وحامل القرآن غير الغال فيه والجافي عنه وإكرم ذي السلطان المقصد رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் ஷஃபீஉல் முذنبீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமில் ஹரமைன் வ மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய பல கட்டங்களாக அல்லாஹு தாலா பிரித்து வைத்திருக்கிறார். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கருவாக, கையில் தவளக்கூடிய ஒரு கை குழந்தையாக, ஓடியாடி விளையாடக்கூடிய பிள்ளை பருவமாக, துள்ளி திரியக்கூடிய வாலிப பருவமாக, தள்ளாடக்கூடிய வயோதிப பருவம் என்பதாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கைய பல கட்டங்களாக பல பருவங்களாக பிரித்து வைத்திருக்கிறார். இந்த எல்லா கட்டங்களையும் எல்லா பருவங்களையும் மனிதர்கள் எல்லாரும் அடைகிறாங்களா என்ற ஒரு கேள்வியை முன்வச்சா நிச்சயமாக சத்தியமாக எந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருக்குதோ அந்த மனிதன் மாத்திரம்தான் இந்த எல்லா பருவத்திலையும் காலடி எடுத்து வைக்க முடியும். எத்தனையோட ஜனாதாவுடைய செய்திகளை நாங்க காதால கேட்டிருக்கிறோம், கண்ணால பார்த்திருக்கிறோம். எவ்வளவு ஜனாதாக்கள், எவ்வளவு ஜனாதாவுடைய செய்திகள், மரணங்கள், தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நேரம் கரு அது கலைந்து போன வரலாறுகள் ஏராளம். கையில் தவளக்கூடிய சின்ன பிள்ளைகள், கை குழந்தைகள், அவர்களுடைய ஜனாதாக்கள் ஏராளம். துள்ளி திரியக்கூடிய வாலிப காலத்துல தாய் தந்தைகள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, குடும்பத்துல மூத்தவங்க இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ வாலிபர்கள் மௌத்த சந்தித்த வரலாறுகள் ஏராளம். அதே போல தள்ளாடக்கூடிய வயதுல வஃபாத்தாகின ஜனாதாக்கள் ஏராளம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுவால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டங்கள், இந்த பருவங்களை எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் அடைகிறது கிடையாது.
எனவே அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய இந்த பருவங்கள் அது லேசான ஒரு பருவம் அல்ல. அல்லாஹு தாலா அமைத்திருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் லேசான கட்டங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்டங்களிலும் எந்த முறையில வாழணும், எந்த முறையில வாழ்றதால அல்லாஹுடைய திருப்தி இருக்குது என்பதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் படிச்சுதார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த அடிப்படையில இந்த காலத்துல மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் தான். அதிகமான இடங்கள்ல பிள்ளைகள் எப்படி வளர்க்குது என்பதாக பல இடங்கள்ல பேசுறாங்க. வாலிபர்களுடைய சிறப்புகள், அவர்கள் எப்படி மார்க்கத்துக்கு பாவிக்கணும், அவர்களை என்ன முறையில் அணுகணும், அவர்களுக்கு எப்படி கைடன்ஸ் வழிகாட்டல வைக்கணும் என்பதாக பல இடங்கள்ல பேசுறாங்க. அவர்களுடைய சிறப்புகள் சொல்லப்படுவது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல மவுத்துக்கு முன்னால ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் வயோதிபம் என்று சொல்லக்கூடிய முதுமை பருவம். இந்த பருவத்துடைய சிறப்புகள் என்ன? வயோதிபர்களை நாங்க வாழ்க்கையில எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். இஸ்லாத்துடைய பார்வையில இந்த மூத்த மனிதர்கள் யாரு, இஸ்லாம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொல்லுது என்பதாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்ற ரீதியாக ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்றது கட்டாயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக முதியோர்கள் மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல கொஞ்சம் நாங்க வாழக்கூடிய சமூகத்துல குடும்பத்துல கொஞ்சம் பார்த்தா எல்லா இடத்திலையும் இந்த மூத்தவர்கள் வயோதிபர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஈப்பாங்க. அது குடும்பத்துல தாயாக, தந்தையாக, மாமாவாக, மாமியாராக, பெரியப்பா, பெரியம்மா, சாச்சா, சாட்சி என்ற ரீதியில. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவினர்களுக்கு மத்தியில மூத்தவங்க ஈப்பாங்க, அக்கம் பக்கத்துல மூத்தவங்க ஈப்பாங்க. அதே போல நண்பர்களுக்கு மத்தியில் எவ்வளவு மூத்த மனிதர்களை காணேலும், எங்கட சமூகத்தின் மத்தியில் எவ்வளவு மூத்தவர்களை காணேலும், மஹல்லாவுடைய ரீதியாக எவ்வளவு மூத்தவர்களை காணேலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்துல ஒரு சொசைட்டியில மூத்தவங்க இல்லாத ஒரு இடத்தை எங்களால காண முடியாது. அப்ப இந்த மூத்தவர்களோட நாங்க வாழ்க்கையில எப்படி நடக்கணும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழி காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, அலா உனப்பிருக்கும் பிஹியாரிக்கும், உங்களுக்கு உங்களுடைய சிறந்தவங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரவா, அறிவிக்கட்டுமா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சிறந்தவங்க யார் யா ரசூலல்லாஹ். சொல்லக்கூடிய நேரம் முதலாவது சொன்னாங்க, ஹியாருக்கும் அத்துவலுக்கும் அமாரா, உங்களுடைய நீண்ட வயது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, அதாவது உங்களுடைய யாரெல்லாம் மூத்தவங்களோ, உங்களுடைய யாரெல்லாம் வயோதிபர்களோ, யாருக்கெல்லாம் நல்ல பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ இவங்க தான் உங்களுடைய சிறந்தவங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் சொன்னாங்க, லைஸ அஹதுன் அஃதல இன்தல்லாஹி மின் முஃமினி யுஅம்மரு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருக்கக்கூடிய முஃமினான அடியார்கள்ல அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்க யாரெண்டா வயதுல மூத்த மனிதர்கள். இஸ்லாத்திலே ஈந்து வயோதிபத்தை அடைகிறாங்களே, அல்லாஹு தஆலா இவங்களுடைய தக்பீரிஹி வ தஹ்மீதிஹி வ தஹ்லீலிஹி, இவங்களுடைய தக்பீர் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தது, இவங்களுடைய தஹ்மீத் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தது, இவங்களுடைய தஹ்லீல் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக விளங்கப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்துல விளங்கப்படுத்தினாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவங்க, பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவங்க எங்களையே சார்ந்தவங்க இல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்ன சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பம் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி பெரியோர் சஹாபாக்களுடைய கூட்டம் இருந்தார், எல்லாம் வாலிபர்கள். இந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி வாராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காகவே. இந்த நேரத்துல அவங்களுக்கு வழி உட்றதுக்கு இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தினா, கொஞ்சம் நேரத்தை கடத்தினா. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா, யாரு சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டலையோ, மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கலையோ,
இவங்க எங்களையே சேர்ந்தவங்க இல்லன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப வயதுக்கு முதிர்ந்த மனிதர்களை கண்ணியப்படுத்துறத இஸ்லாம் ரொம்ப தெளிவாக செல்லுது. இந்த கண்ணியத்தை நாங்க வாழ்க்கையில கொடுக்கணும் என்றா அதுக்கு முன்னால தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் வயது முதிர்ந்தவங்க இஸ்லாத்துல யாருன்னு நாங்க விளங்கி கொள்ளும். ஒரு விஷயத்தை பத்தி தெளிவான ஒரு அறிவிந்தா தான் அதை கொண்டு நாங்க எப்படி பொரோசனம் அடையலும் என்றதை எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அதை பத்தின ஒரு தெளிவான அறிவு எங்களுக்கு இல்லாட்டி அதை நாங்க கண்ணியப்படுத்த மாட்டோம், அதை பொருட்படுத்த மாட்டோம் வாழ்க்கையில. அப்ப நாங்க வாழ்க்கையில விளங்கணும், எங்களை சுத்தி வாழக்கூடிய எங்களோட வாழக்கூடிய இந்த மூத்த மனிதர்கள் யாரு, இஸ்லாம் என்ன செல்லுது இவர்களை பத்தி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபம் கரைஞ்சி போறது எப்படி தடுக்க முடியாதோ வயோதிபத்தை அடைகிறதையும் ஒரு காலமும் எந்த மனிதனுக்கும் தடுக்கலாம். இந்த காலத்துல எங்களுக்கு கண்ணால பாக்கியலும் எவ்வளவு மூத்த மனிதர்கள், இவங்க எல்லாம் வாலிபத்தை அடையாத மக்களா இவங்களோடு, இவன் வாலிபத்துல காலடி எடுத்து வைக்காதவங்களா இவங்களோடு, வாலிபம் என்றா என்னன்னு தெரியாத மக்களா இவங்களோடு. இவங்க எல்லாம் வாலிபத்துக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக ஈந்தவங்க, சுறுசுறுப்பாக வாழ்ந்தவங்க, சில நேரம் எங்களை விட உஜாராக வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப தள்ளாடக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த வயோதிபத்த வாழ்க்கையில எங்களுக்கு தடுக்கல. கண்ணியமிக்கவர்கள், அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் இது. வயோதிபம் என்றது வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டம். யாராலையும் இதை தடுக்கலா. இன்றைக்கு நான் வாலிபனா, நாளைக்கு வயோதிபன் என்றதுல சந்தேகம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வயோதிபத்தை பத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய நேரம் சொல்றாங்க, எவ்வளவு திடகாத்திரமாக ஒரு மனிதன் இருந்தாலும் வயோதிபத்தை அடைஞ்சிட்டான் என்றா இந்த முதுமை என்றது நிச்சயமாக சத்தியமாக இது ஒரு பலகீனமான கட்டம் தான். அதிகமானவங்க சொல்லுவாங்களே அது வெறுமனே நம்பர் ஒன்று தான் வயசு அப்படி என்பதாக. ஆனா குர்ஆன் எடுத்து பார்த்தா குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த விஷயத்தையும் சொல்லாம விட்டது கிடையாது குர்ஆன். அல்லாஹ் சூரா யாசீன்ல விளங்கப்படுத்துறான், وَمَن نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யாருக்கு நாங்க வயதை கொடுக்கிறோமோ, வயோதிபத்த வாழ்க்கையில யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்கள நாங்க நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், படைப்புல ஆக பலகீனமான ஒரு நிலைமைக்கு நாங்க அவங்கள கொண்டு போறோம். குர்ஆன் சொல்லுது, வயோதிபத்தை நாங்க யாருக்கு வழங்குறோமோ இவங்களை நாங்க ஒரு பலகீனமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போறோம் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சூரத்து நஹ்லுடைய ஆயத் இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த வயசாளிகளை சொல்லக்கூடிய நேரம், وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ لِكَيْ لَا يَعْلَمَ بَعْدَ عِلْمٍ شَيْئًا. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் எப்படி என்றா, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா விளங்குங்க. அல்லாஹ் ரொம்ப தெளிவா பசந்தா விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், இந்த வயது முதிர்ந்தவங்க யாரு தெரியுமா, இவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா அறிவும் ஈக்குது. கல்வி அறிவோ மற்ற அறிவோ எந்த அறிவும் இல்லாம இல்ல, எல்லா அறிவையும் இவங்க வாழ்க்கையில எடுத்திருந்தாலும் இவங்க படிச்சிருந்தாலும், ஆனா நாங்க இவங்களுக்கு ஒரு வயோதிபம் ஒன்று கொடுக்கிறோமே, தள்ளாடக்கூடிய வயது. அது எப்படியான வயது என்றா, படிச்ச ஒரு மனுஷனை கூட படிக்காத ஒரு நிலைமைக்கு, ஒரு தளர்ச்சியான ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைமையை நோக்கி கொண்டு போய்த்திடும். அப்படியான மக்களும் அவன சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. படிச்சவங்கள கூட படிக்காத மக்களான்னு நினைக்கிற அளவுக்கு நாங்க அப்படியே வீக்காக்கி போட்டுருவோம், பலகீனமாக்கிடுவோம். சுருக்கமே தான். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயோதிபம் என்றது நிச்சயமாக ஒரு பலகீனமான கட்டம். தள்ளாடக்கூடிய வயது என்றது பலகீனமான ஒரு கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், தள்ளாடக்கூடிய வயது அடைகிறத விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. தள்ளாடக்கூடிய வயது, கஷ்டப்படுற வயது இருக்குது, எங்கட தேவை எங்களுக்கு செய்ய இயலாத ஒரு கட்டம் வருவது, அதை அடைகிறத விட்டும் நீ என்னைய பாதுகாப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. 40 வயது ஒரு மனிதன் அடைஞ்சிட்டான் என்ற வாழ்க்கையில, இஸ்லாத்துடைய பார்வையில 40 வயது வயோதிபம். இதுல சந்தேகம் இல்லை. இஸ்லாம் சொல்லுது
40 வயது அடைந்தா அவன் வாலிபம் முடிஞ்சு வயோதிபத்துல கால வச்சிட்டான். அவன் வயோதிபம் முடிஞ்சு வாலிபம் முடிஞ்சு இப்ப வயோதிபத்தில் இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சொல்றாங்க 40 வயது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைஞ்சிட்டானா அவன் வாலிபத்தில் ஈந்து 40 வயது மட்டும் 13 என்று சொல்லுவாங்க. டீனேஜ் என்று சொல்றது 13, 14, 15, 16 இதுக்கு சொல்லுவாங்க டீனேஜ் என்று. இந்த டீனேஜ்ல இருந்து 40 வயது வரைக்கும் உடம்புல ஒரு பருவத்துக்கும் சக்தி கூடிக்கொண்டே போகும். எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறான். வாழ்க்கையில 40 மட்டும் சக்தி கூடிக்கொண்டே போகும். 30 வயதுல ஈக்கிற ஒரு மனிதனுக்கு 35 வயது மனிதனுடைய சக்தி ஈக்காது. ஒவ்வொரு வயதுக்கும் வித்தியாசம். சக்தி அப்படியே நாளுக்கு நாள் கூடும் 40 மட்டும். ஆனா 40 ஒரு மனிதன் அடைஞ்சிட்டானா எவ்வளவு வேகமா சக்தி கூடிச்சோ அதே போல வேகமா 40க்கு போறோம் குறைஞ்சு கொண்டே போகும். குறைஞ்சி 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 கொண்டு படிப்படியா அப்படியே மவுத்து வரைக்கும் குறைஞ்சு கொண்டுதான் போகும். ஒரு நாளும் கூடாது. இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய கைடன்ஸ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் எங்களுக்கு பாக்கியலும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொன்ன ஆயத்தை இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் காட்டலும். கல்வி அறிவு ஈந்தும் அறிவில்லாத அந்த கல்வி அறிவே இல்லாத மனிதர்களை போல வாழக்கூடிய ஒரு தளர்ச்சியான வயதுடைய மக்கள் என்ன குர்ஆன்ல சொல்றாங்க. அதுதான் சில மக்களை பாக்கியலும் சின்ன புள்ள மாதிரி வயசுக்கு போ நடந்து கொள்ளுவான். சின்ன புள்ளமாய் நடந்து கொள்ளுவான். ஒரு சின்ன புள்ளையோட எப்படி பேசணும்? அவங்க எதிர்பார்க்கிறது எல்லாம் 40க்கு பின்னால் அவங்க வயோதிபத்தை அடைஞ்சு அவங்க எதிர்பார்க்கிறது காசு பணத்தை பெருசா எதிர்பார்க்க மாட்டான். இவங்க எதிர்பார்க்கிறது அவங்களோட பேசக்கூடிய நேரத்துல கொஞ்சம் இறக்கமா பேசணும், சொப்டா பேசணும். மிச்சம் ஹோபான்னு பேசுறல அவங்களோட ரொம்ப கண்ணியமா பேசணும், சொப்டா பேசணும் என்றதான் எதிர்பார்ப்பான். மிச்சம் கத்தி பேசுறது, ஆஷா பேசுறது, அவங்களோட கண்ட மாதிரி பேசுறது, இப்படி அவங்க எதிர்பார்க்கிறல்ல. இப்படி பேசினா சில நேரத்துல சின்ன பிள்ளைகளே ஒரு 2 வயது 3 வயது பிள்ளைகளுக்கு நாங்க கொஞ்சம் முறம பேசினா என்ன செய்யும்? அந்த புள்ள ஒரு மூளைக்கு பேசி நான் அவளோட கோபம் என்று சொல்லுமா இல்லையா? அவளோட பேச மாட்டோம், அவளோட கோபம் என்று சொல்லும். அத போலதான் இந்த வயசாளிகளோட நிலைமை. இப்படித்தான் நடப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத நாங்க விளங்கினாத்தான் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க. இது விளக்கம் இல்லை என்றதுதான் என கருத்து. அதிகமானவங்களுக்கு இந்த விஷயம் தெரியா. அவங்க பாவிக்கிற வார்த்தைகள் எப்படி தெரியுமா? இத விளங்காட்டி சில தேவையில்லாத வார்த்தைகள் வாயால வெளியாகும். சொல்லுவாங்க இவ்வளவு வயசு பேய்த்தும் அப்படிதான் எடுப்பாங்க, இவ்வளவு மூத்தவங்க ஈந்தும் அவங்களுக்கு இப்படிதான் பேசுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூத்தவர்களா ஈந்து சின்ன பிள்ளை நடக்கிறது ஈக்குது. இது அவங்களோட வயதுடைய ஒரு குறை அல்ல, இது அல்லாஹ் வச்ச முறை. அல்லாஹ் அவங்களோட வயசை இப்படிதான் வச்சுக்கிறான், இப்படிதான் அவங்க வாழ்க்கையில நடப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இதை முதலாவது நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், புரிஞ்சுக்கொள்ளும். மூத்தவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க? அல்லாஹு தாலா வச்சுக்கிறது தரத்தீபே தான். குர்ஆன் இப்படி செல்லுது, ஹதீஸ் இப்படி செல்லுது. இந்த அறிவு புரிந்துணர்வு வாழ்க்கையில எங்களுக்கு ஈக்கும். அப்ப வாழ்க்கையில வீட்டுல ஈக்கக்கூடிய எல்லா மூத்தவர்களையும் வாழ்க்கையில நாங்க கண்ணியப்படுத்துவோம். அவங்களோட ஹோபான்னு பேச மாட்டோம், சத்தம் போட்டு பேச மாட்டோம், அவளுடைய உள்ளங்களை நாங்க நோவடிக்க மாட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த வகையில மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல முதலாவது கண்ணியம் யாருக்கு? எங்களுடைய தாய் தந்தை. வயசுக்கு போன தாய் தந்தைகள் வீடுகள் ஈப்பாங்க. வயசுக்கு போனவங்க எவ்வளவு பேர் வீட்டில் ஈப்பாங்க. தள்ளாடக்கூடிய வயதுல எத்தனையோ தாய் தந்தைகள் வீட்டில் ஈப்பாங்க. வெளி மனிதர்கள், வெளி மூத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க முன்னால வீட்டில் ஈக்கக்கூடிய மூத்த தாய் தந்தைகளுக்கு கண்ணியம் கொடுக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உம்ம வாப்பட விஷயத்துல கண்ணியமா நடக்கணும். குர்ஆன் எங்களுக்கு செல்லுது. அல்லாஹ் தஆலா அவனுடைய இபாதத்தை பத்தி பேசக்கூடிய நேரம் ஒரே வார்த்தையில, சின்ன வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அவ்வளவுதான். அல்லாஹ் அவனை வணங்குங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல சில ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தவிர வேற யாரையும் நீங்க வணக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். அவ்வளவுதான். அவனோட ரப்பு அல்லாஹ். அதை சொல்லி முடிச்சிட்டான். ஆனா உம்ம வாப்பாவை பத்தி சொல்லக்கூடிய நேரம் விளக்கமாக தெளிவாக பேசுறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா.
உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள்ல ஒத்தர் அல்லது 2 பேரும் கிபருமா, இவங்களோட வயசுக்கு பேசிட்டாங்கண்டா, தள்ளாடக்கூடிய வயது அடைஞ்சாங்கண்டா, வலா தகுல்லஹுமா உஃபின். உஃபெண்டா அரபிகள் கிட்ட ஒரு வளமை ஒன்றிக்குது. அரபு நாட்டுல இருந்து உங்களுக்கு தெரியும், அரபிகள் கிட்ட ஒரு வளமை, ஒரு பேச்சு அவங்களுக்கு பிடிக்கலன்னா வாயில கைய வச்சு சொல்லுவாங்க, உஃப்ன்னு சொல்லுவான். இது வாயில கை வச்சா உஃப்ன்னு சரி. இப்படி கூட தாய் தந்தையுடைய விஷயத்துல பேச வானமனு சொல்லு குரான் சொல்லு. வபில் வாலிதைன் இஹ்சானா என்ற வார்த்தைய குரான் அல்லாஹ் பல இடங்கள்ல மீட்டி மீட்டி சொல்றானேன்னு தெரியுமா? வயசுக்கு போன தாய் தந்தைகள் கவனம். அவனாக 2 விஷயத்தை விளங்கணும். தாய் தந்தைய கண்ணியத்தை விளங்கணும், வயது முதிர்ந்தவங்களுடைய கண்ணியத்தை நாங்க வாழ்க்கையில விளங்கணும். அவங்க யாருன்னு விளங்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையான செய்தி தான். இந்த காலத்துல எவ்வளவு தாய் தந்தைகருமார்கள் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறான், குடும்பங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை. உம்மா வாப்பாவுடைய பொறுமதி வயசுக்கு போனா அவங்களோட கண்ணியமா நடக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு சொல்ல சொல்ல விளங்குது இல்லையா, சொல்ல சொல்ல கேட்கறீங்க இல்லையா? எவ்வளவு மோசமான வார்த்தைகள், தவறான சொற்பிரயோகங்களை பாவிச்சு அந்த உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல கல்வ நோவடிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் நாங்க கொஞ்சம் டீப்பாக பேசுறதாக இருந்தா, முஸ்லிம்கள் பரவி இருக்கிறோம். நாங்க வெளிநாடுகளை பேசல, ஸ்ரீலங்காவுடைய நிலைமையை பேசுறோம். முஸ்லிம்கள் பரவி இருக்கக்கூடிய இந்த நாட்டுல கூட எத்தனையோ வயோதிபர்களுடைய இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் வந்துட்டா இல்லையா? முதியோர் இல்லங்கள் உம்மா வாப்பா அதுதான் வேடிக்கையாக கொண்டு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? வீட்டுக்கு பேர் வச்சுக்கிறான் மகன், எப்படி அன்னை இல்லம் அடிச்சது, ஆனா அன்னை ஈக்கிறது முதியோர் இல்லமோ. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் கண்ணியமிக்கவர்கள். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், ஆனா அன்னை ஈக்கிற இடம் முதியோர் இல்லம். அல்லாஹு தஆலா விரும்பாத ஒரு கூட்டம் இவங்க தான், தாய் தந்தை ஒதுக்கக்கூடிய மக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு பிரபல்யமான ஒரு கவிஞர், அரபு கவிஞர் எழுதியிருக்கிறாங்க, முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், முதியோர் இல்லம் என்றா என்ன தெரியுமா? இந்த காலத்துல மனிதன் என்ற ரூபத்துல வாழக்கூடிய மிருகங்கள் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மனித காட்சி சாலை தான் முதியோர் இல்லம். சுபஹானல்லாஹ். இந்த வார்த்தையுடைய ஆழத்தை பாருங்க. மனிதனுடைய ரூபத்துல வாழக்கூடிய மிருகங்கள் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மனித காட்சி சாலை தான் முதியோர் இல்லம். சுபஹானல்லாஹ். சும்மா ஒரு பார்வைக்குரிய ஒரு இடமாக முதியோர் இல்லங்கள் மாறிட்டு, இந்த காலத்துல முதியோர் இல்லங்கள் முளைக்கிறதுக்கு காரணம் என்ன? கருணையான உள்ளங்கள் எல்லாம் செத்து, கருணையான உள்ளங்கள் இல்லாம போச்சு, முதியோர் இல்லங்கள் முளைக்க ஆரம்பிச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது தேடி பார்த்து இருக்கிறோமா ஸ்ரீலங்காவுடைய நிலைமை முதியோர் இல்லத்தில் எப்படி என்று? ஸ்ரீலங்காவுடைய நிலைமை என்ன முதியோர் இல்லத்துடைய விஷயத்துல? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல சரியான முறையில புள்ளி விவரம் சொல்லுது, ஸ்ரீலங்கால மட்டும் 60+ 60 வயதை தாண்டின முதியோர்கள் 2041 ஆகக்கூடிய நேரம் 22 லட்சம் பேர் வந்துடுவாங்க. பெரிய ஒரு கூட்டம் உருவாகிடுவாங்க. அதுல 258 பேர் 100 வயதை தாண்டினவங்க என்பதாக புள்ளி விவரம் சொல்லு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸ்ரீலங்காவில் அதிகமான முதியவர்கள், மூத்தவர்கள் வீடுகள்ல வைத்து பராமரிக்கப்பட்டாலும் ஸ்ரீலங்கால மட்டும் 302 எல்டர்ஸ் ஹோம் முதியோர் இல்லங்கள் இப்போதைக்கு புள்ளி விவரம் சொல்லுது. 302 முதியோர் இல்லங்கள், அதுல 7000 முதியவர்கள் பராமரிக்கப்படுறாங்க. நாங்க ஊடுகள்ல எங்கட தாய் தந்தையை வைத்து பார்க்கக்கூடிய, சேவை செய்யக்கூடிய எங்கட வேலைய அந்த முதியோர் இல்லங்கள் செய்யறாங்க. ஆனா கவலை, அதுலயும் சரியான பராமரிப்பு இல்ல. எத்தனையோ உம்மா வாப்பமார், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலையோட பேசுற, மௌத்துக்குரிய நாளை எண்ணி 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 பேசிக் கொண்டிருக்கிறான். மௌத்துக்குரிய நாள வாழ்க்கையில எண்ணுறாங்க, எப்ப இந்த மௌத்து வரும்? முதியோர் இல்லங்கள்ல இருந்து கொண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு தடவை ஒரு எல்டர்ஸ்டோ முதியோர் இல்லத்துக்கு விசிட் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு உம்மா தாய் கவலையான ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. என் மகன் ஒவ்வொரு வாதமும் என்னைய வந்து பார்த்துட்டு போவார். அந்த நேரத்துல பார்த்துட்டு போகக்கூடிய நேரம் கடைசியா ஒரு நாள் வந்தார். வந்த நேரத்துல பழமையை விட செலவுக்கு அதிகமா தந்தார்.
பழமையா ஒரு 10,000 15,000 தாரேண்டா அதை விட கொஞ்சம் கூட தந்தார். நான் ஆச்சரியப்பட்டேன், இப்படி 2 மடங்கு 3 மடங்கு எனக்கு தந்துட்டு போறாருன்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்தேன். அவரை பழமையாக இல்லாம அதிகமான உடுப்பு வாங்கி தந்தாரு, அதிகமான சாப்பாடு வாங்கி தந்தாரு. சொன்னதுக்கு பின்னால எனக்கு விளங்கிட்டு இவரே இதை வாங்கி தாராருன்னு சொல்லி கடைசியாக ஒரு பையொன்று தந்தார். அதை நான் திறந்து பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு கஃன் துணியம் எனக்கு தந்தாரு. அவருடைய சூசகமான முடிவு, அவர் சூசகமா என்ன சொல்ல வாராரு தெரியுமா? உம்மா, இதுக்கு போற நான் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன், சந்திக்கிறதா உங்களுக்கு மவுத்தொண்டு வந்துட்டேன்டா நீங்களே உட தேவையா பார்த்துக்கோங்க என்றதுதான் அவருடைய முடிவு. இப்படி எவ்வளவு கவலையான செய்திகள் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஏன் முதியோர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க? இல்ல, வாழ்க்கையில் அவங்க வீட்டுல ஈக்கிறது பெரிய ஒரு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்களை கொண்டுதான் துர்ஸகூன், உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவது. அவங்க வாழ்க்கையில எங்களுக்கு பரக்கத். அவங்கள நான் கண்ணியமாக பார்த்துக் கொள்றது எங்களோட பொறுப்பு. கண்ணியமிக்கவர்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு உருகி உருகி வளர்த்தாலும், பிள்ளைகளுக்கு எவ்வளவு நல்ல முறையில புத்தி சென்றாலும், இன்னமும் அந்த தாய் தந்தையுடைய பொறுமதி, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய பொறுமதி விளங்குது இல்ல. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று கேட்ட ஞாபகம். அவசரமாக ஸ்ரீலங்கால அவசரமாக ஒரு மகன் என்ன செஞ்சாரு, வாப்பாவ முதியோர் இல்லத்தில் அல்ல, நடு ரோட்ல இறக்க ஒரு வாப்பாவ அவருடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு பொழுது புலர்றதுக்கு முன்னால, சுபஹுடைய நேரத்துக்கு முன்னால கார்ல ஏற்றி கொண்டு வந்தாராம். ரொம்ப தூரமாக வந்து அந்த வாப்பாவ ஒரு தூரத்துல இறக்கி விட்டுட்டு, ஒரு பஸ் ரோட்ல இறக்கி விட்டுட்டு வேகமாக போக பாக்குறாரு. இந்த நேரத்துல வாப்பா கூப்பிட்டு சொன்னாராம், மகன், நீங்க வந்து விட்டிக்கிற நேரம், என்னை இறக்கி விட்டிக்கிற நேரம், இது யாரும் பார்க்காத ஒரு நேரம், யாரும் பெருசாக மனிதர்களுடைய புழக்கம் இல்லை, யாரும் வெளியில வரல. நீங்க இந்த நேரத்துல நீங்க யாரும் பாத்துருவாங்கன்ற பயத்துல நீங்க அவசரமாக கார் ஓட்டி கொண்டு வீட்டுக்கு போவானும், உங்களுக்கு என்ன சரி ஆபத்து வந்துடும். அதனால நீங்க முள்ள நிதானமா போங்க, வாப்பா இங்க ஈந்து கொள்றேன் என்பதாக அந்த தந்தை கண்ணீரோட சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வீட்டுல மூத்தவர்கள் பாரம் அல்ல. மூத்தவர்களை பார்க்கறது ஒரு பாரமான விடயம் அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, கண்ணியம் கொடுங்க. அவங்களுக்கு பழுத்த முடிய கண்டா கண்ணியம் கொடுங்க, கண்ணியமாக பேசுங்க, அவரோட சங்கையாக நடந்துக்கோங்க. இஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழி காட்டுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனுஷனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் மனுஷன் ஒரே வார்த்தையில சொல்றான், எப்படி, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனுஷன் அவன ரப்புக்கு நன்றி கேட்டவன் தான். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சூரத்துல் ஆதியாத்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆதியாத் உலமாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மஜ்மா கேட்டு பாருங்க. இந்த ஆதியாத்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு குதிரையை பத்தி சொல்றான். குதிரையின் மீது சத்தியம் பண்ணி செல்றான், வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியம், பாயக்கூடிய, அப்படி பலவிதமாக வர்ணிச்சு கொண்டு வரான். வல் ஆதியாத்தி மபஹா ஃபல் மூடியாத்தி கதுஹா ஃபல் முகீராத்தி சுபஹா. நாங்க யோசிக்கலும் ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல குதிரைக்கு மேல சத்தியம் செய்யறான் தெரியுமா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்னு சொல்றான். மனுஷன் அவன் ரப்புக்கு நன்றி கேட்டவனே அல்லாஹ் சொல்றான். ஏன் குதிரையை சொல்றான் தெரியுமா? இந்த இடத்துல சூரத்துல் ஆதியாத் எங்களுக்கு படிச்சு தருவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் ஒரு குதிரையை வளர்த்து கொண்டு வாராரு. அந்த குதிரைக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கிறாரு, நல்ல முறையில கவனிக்கிறார் அந்த குதிரையை. அவர் ஒவ்வொரு நாளும் அந்த குதிரையுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதல் அழிக்கிறாரு. அந்த குதிரையை வச்சு திடீரென்று ஒரு நாள் அதிகாலையுடைய நேரம் எழுப்புறாரு. என்னத்துக்கு? போர் செய்யறதுக்கு போறதுக்கு அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு. அதிகாலையுடைய நேரம் சோம்பலான ஒரு நேரம். இந்த நேரத்துல அந்த குதிரையை எழுப்பாட்டினா அந்த குதிரையும் வேகமாக எழும்புதேன். என்னைய பார்த்து கொண்ட மனுஷன் என்னை எழுப்பாட்டுறான். என்னைய பார்த்து கொண்ட மனுஷனே, சாப்பாடு தந்தவன், குடிப்பு தந்தவன், கண்ணியமான முறையில பார்த்து கொண்ட மனுஷன், அவன் என்னை எழுப்பாட்டான். அந்த நேரத்துல அந்த குதிரை சோம்பல் காட்டாம எழும்புது. என்னத்துக்கு கூட்டி போறார்? போர்க்களத்துக்கு. அந்த போர்க்களத்துல இவனோட சேர்ந்து குதிரையும் போராது. சில நேரத்துல அந்த குதிரையும் அங்க ஷஹீதாகக்கூடிய, வெட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஈகுது. ஆனா அது தெரிஞ்சும் அந்த குதிரை மனிதனோட போகுதேன்னு தெரியுமா? அந்த மனிதன் அவனை பார்த்து கொண்டேன்ற ஒரே ஒரு நண்டிகாவே. இதத்தான் அல்லாஹ் சொல்றான், மனுஷன் ஈகிறான், அவன ரப்புக்கே நன்றி கேட்டவன். 2 கண் அல்லாஹ் தந்திக்கிறான், சுஜூத் செய்யறானா? 2 கால் 2 கை சுஜூத் செய்யறானா? நல்ல விஷயங்களே செய்யறானா? செய்யறான் அல்ல, ரப்புக்கு நன்றி கேட்டவன் என்றான். இவன் எப்படி உம்மா வாப்புக்கு நன்றி உள்ளவன் ஆயிப்பான்? அல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்கவர்கள்,
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த காலத்துல வாப்பம்மா மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தவறாக இருந்த என்னுடைய பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அதிகமான இடங்கள்ல மூத்தவர்கள் பாவிக்கப்படுறாங்க. ஆல்ரவுண்டராக எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய, எங்களோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டனுக்கு ஒரு வேலை தான், அவர் அக்கௌண்ட் செய்யும். வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரனுக்கு அது ஒரு வேலை தான், இந்த வேலைகள் செய்யும். தோட்டக்காரனுக்கு இந்த வேலை தான், டிரைவருக்கு இந்த வேலை தான். ஒரு வேலை அதுக்கு நியமிக்கப்பட்டவங்க அந்தந்த வேலைகளை தான் செய்யறாங்க. ஆனா வீடுகள் இருக்கக்கூடிய மூத்த மனிதர்கள், வயசாளிகள் பாவிக்கப்படுறது என்னத்துக்கு? கடைக்கு போறது. என்னத்துக்கு பாவிக்கப்படுறாங்க? கடைக்கு போறதுக்கு. தொட்டத்துக்கு கடைக்கு போங்க, எத்தனை தடவை போயிருமோ போங்க. பாவிக்கப்படுறது இவங்க இதுக்குதான். ஆல்ரவுண்டர் கடைக்கு மட்டுமல்ல, அவனோட பிள்ளைய ஸ்கூலுக்கும் விட்டுட்டு வரணும் இவங்கதான். அவனோட பிள்ளைட உடுப்பையும் கழுவி கொடுக்கணும் இவங்கதான். அவனோட பிள்ளைட உடுப்பம் அடிச்சு கொடுக்கணும் இவங்கதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கரண்ட் பில், தண்ணி பில் கெட்டோனும் இவங்கதான். ஏன் இந்த வாலிப சமுதாயம் யோசிக்கிறதில்ல? இந்த காலத்துல எங்களுக்கு ஒரு வேலை செய்ய கஷ்டம், சரியான மேல் வருத்தம், சரியான கால் வருத்தம். அப்ப அந்த மூத்தவர்களுடைய நிலம் எப்படி இருக்கும்? கண்ணியமிக்கவர்கள், வயசாளிகள் எவ்வளவு ரோட்ல போறாங்க வாராங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுமா? சில வயசாளிகளுக்கு கண் விளங்குது இல்ல, ஆனா வீட்டுல செல்லாம் சென்னா செல்றாங்க. நீங்க போய் செல்றீங்க, உங்களுக்கு கண் விளங்குது இல்ல, மத்ததெல்லாம் நல்லதான விளங்குன்னு கேட்கிறாங்க. காது கேட்குது இல்ல சில வயசாளிகளுக்கு, மேல் வருத்தங்கள் செய்யற வயசாளிகளுக்கு சொல்லிக் கொள்ளையில வீட்டுல. ஏன் ரோட்ல நாங்க எங்க சரி பட்ட ஆக்சிடென்ட் ஆகினாலும் பரவாயில்ல, இவன் கிட்ட ஏச்சு கேட்கல. எனக்கு அவங்களோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க, கேளு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நிலைமை, எப்படி ஈக்குது உடம்பு, கை காலெல்லாம் எப்படி வருத்தங்கள் ஈக்குது உடம்பு, அவங்களோட மெடிக்கல் நீட் என்ன, மருத்துவ தேவைகள் என்ன, கொஞ்சம் அவங்களுக்கு விசாரிங்க. கண்ணியமிக்கவர, ஆனா இந்த காலத்துல அப்படி ஒன்றும் பார்க்கப்படுவது இல்லை. அல்லாஹு தஆலா இபாதத்துல இவங்களை கஷ்டப்படுத்துறல்ல, அல்லாஹ் கஷ்டப்படுத்துறான, வயசாளிகளை கஷ்டப்படுத்துறான். நோம்பு பிடிக்க கஷ்டம் வேண்டா, மாற்று வழி ஒன்னிக்கா இல்லையா? மிஸ்கினுக்கு சரி சாப்பாடு ஒண்ணு கொடுத்துருங்க, முடிச்சு. நோம்பு பிடிக்கையில அவளுக்கு கஷ்டம், மிஸ்கினுக்கு சாப்பாடு ஒரு கதை முடிச்சு. அவளுக்கு நின்று கொண்டு தொலையலாம், உட்கார்ந்து தொழுவுங்க, உட்கார்ந்து தொலையலாம், கீழே இருங்க எல்லாரும் படுத்து கொண்டு சாஞ்சி கொண்டு தான் தொழுவுங்க. வயசாளிகளுக்கு கொடுக்குதா இல்லையா சலுகைகள்? குர்ஆன்களுக்கு செல்லுதா இல்லையா? நீண்ட சூறாக்கள் இமாம்கள் ஓதவானம். ஏன் வயசாளிகள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களோட நிலைமையும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. ஏன் அந்த வயசாளிகளை கண்ணியப்படுத்தினாங்க. கண்ணியமிக்கவர்கள், ஹஜ்ஜுக்கு போகலவா, அவருக்கு பதிலா இன்னொருத்தர் போய் செஞ்சுட்டு வரையில உடம்புடைய நிலைமை கொஞ்சம் மோசமாயிக்கு. அப்ப இப்படி அமளிவாதத்துடைய விஷயத்திலே வயசாளிகளை இஸ்லாம் கஷ்டப்படுத்தலைண்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க எங்களுடைய சொந்த தேவைகள் எழுப்பி எங்களுக்கு போக கஷ்டம், ஆனா இந்த வயசாளிகளை கஷ்டப்படுத்த இயலுமா? இவர்களுக்கு சிரமம் கொடுக்க இயலுமா வாழ்க்கையில? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கடைசியாக உண்ட செல்ற நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. கடைசியாக உண்டு குர்ஆன் சொல்லக்கூடிய நியதி இது. உலகத்திலே இது பொது நியதி தான், இஸ்லாத்திலே இது பொது நியதி தான். குர்ஆன் அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான் ஒரு வார்த்தையை கேட்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அல்லாஹ் கேட்கிறான், நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் தானே கூலி, நல்லது செஞ்சா நல்லது தானே நடக்கும் சொல்லி கேள்வியாக தொடுக்கிறான். சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் சொல்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. யார் வாழ்க்கையில நலவு செய்வாங்களோ நலவு வரும், நலவோட சேர்ந்து அதை விட அதிகமான நலவும் வரும். குர்ஆன் சொல்லுது. ஆனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன கஸபு ஸய்யிஆத்தி ஜஸாஉ ஸய்யிஅத்தின் பிமிஸ்லிஹா. நீங்க கெட்டதை சம்பாதிச்சீங்களா, உங்களுக்கு கிடைக்கிற கூலியும் கெட்டதா தான். நீ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா. கெட்டதுக்கு கெட்டதுதான் கூலி. அப்படி என்ன சுருக்கம்? என்ன நலவ நாங்க வாழ்க்கையில செஞ்சோமா, நலவு விதைக்கப்படுவதா, நலவு திரும்பி வரும் வாழ்க்கையில. கெடுதிய நாங்க வாழ்க்கையில விதைச்சோமா, கெடுதி வாழ்க்கையில திரும்பி வரும். அதுக்கு உதாரணமாக மேற்கத்திய கலாச்சாரத்துல ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஒரு வழக்கம் ஒன்று இருந்துச்சபடி என்றா, வீட்டுல அதிகமான வயசுக்கு போன மனிதர்கள் இருந்தேண்டா இவங்களுடைய ஒரு வளம் மோசமான ஒரு பழக்கம் இருந்துச்சு. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு வீல் சேர் சக்கர நாட்காலில வச்சு இவங்களை உயரமான ஒரு மலை பகுதிக்கு கொண்டு போயிட்டு அவங்களை அப்படியே மலையிலிருந்து தள்ளி விட்டுருவாங்க. அவங்க பாக்குறது எப்படி என்ற அந்த கலாச்சாரம் பாக்குறது இவங்க குடும்பத்துக்கு பாரம், இவங்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தடமாறிக்கொண்டிருக்கலாம். அதே போல ஒரு மகன் என்ன செய்யறாரு, அவருடைய வாப்பா வயசுக்கு போகணும் ஒரு வாப்பா அவரை வீல் சேர்ல வச்சு அப்படியே தள்ளி கொண்டு போறாரு.
பின்னுக்கு அந்த தள்ளுறவர் மகன் பேரனும் பின்னுக்கு ஆள வாரார். இவர் தள்ளி கொண்டு அப்படியே மேட்டுக்கு போறார். ஒரு இடத்துக்கு வைத்துட்டார் தள்ளுறதுக்கு. அந்த நேரத்துல அந்த வீல் சேர்ல இந்த வாப்பா வயசானவர் சொல்றாரு, மகன் என்னைய நீ இந்த இடத்துல இருந்து தள்ளிடாத, இதை விட கொஞ்சம் முசரம் அந்த மேலே அந்த இடத்துல இருந்து என்னைய கொஞ்சம் தள்ளு. கேக்குறாங்க அந்த மகன் ஆச்சரியத்தோடையும், வாப்பா அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, ஏனென்றா என் வாப்போ நான் அங்கிருந்து தான் தள்ளி. நல்லது விதைச்சா நல்லது வரும், அப்படி இல்ல கெடுதிய விதைச்சா கெடுதி வரும். இப்ப இவர் அந்த உயரமான இடத்தை நோக்கி தள்ளி கொண்டு போறார். அந்த சின்ன மகன் பேரன் கேட்கிறார், சொல்றாரு, வாப்பா நீங்க அப்பாவை தள்ள போறீங்க, அப்பாவை தள்ளிட்டு மறந்துடாம வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. கேக்குறாங்க, ஏன் மகன்? சொன்னாங்க, என்னன்னா நீங்க வயசுக்கு போனதுக்கு போறோம், நான் உங்களை வச்சு தள்ளணுமே வாப்பா. இது உலகத்துடைய பொது நியதியும் இதுதான், குர்ஆன்ல பொது நியதியும் இதுதான். அக்கிரமம் செஞ்சோமா, அநியாயம் செஞ்சோமா, கண்ணியம் இல்லாம மூத்தவங்களுக்கு நடந்தோமா, அவங்களுக்கு அநியாயம் வேதனைகள் நடக்குதா வீட்டுல, விளங்கிக்கோங்க, எங்களுக்கும் அதே ஒரு கட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நிச்சயமாக இதே மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குவோம். உருவாக்காம இருக்க மாட்டான். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் இஜ்லாலில்லாஹ், இன்ன மின் இஜ்லாலில்லாஹ். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்கணும் என்று விருப்பம் இருக்குதோ அவங்க 3 விஷயம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு நேரடியா கண்ணியம் கொடுத்தது போல. அதுல ஒன்னாவதுதான் சொன்னாங்கன்னா, இக்ராம் அல்-ஷைபத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான வயசாலிய கண்ணியப்படுத்துங்க வாழ்க்கையில. அது யாராக இருந்தாலும் அவரை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினது போல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை விளங்கப்படுத்தினார். அதனால மனிதன் என்ற ரீதியில் எங்களால சில நேரம் தவறுகள் நடந்து இருக்கலாம். அந்த மூத்தவர்களுடைய விஷயத்தில் அநியாயம் நடந்து இருக்கலாம். நாங்க ஏதாவது அநியாயம் செஞ்சு ஈப்போம், அவங்களுக்கு அவன் வாழ்ந்து கொண்டு கேளும், இன்னமும் அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, என்னைய மன்னிச்சு போவான். இப்படி நடந்துச்சு. யாரும் மன்னிக்கலான்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் மன்னிப்பு தராம இருக்க மாட்டாங்க. நாங்க அழிஞ்சு போகணும் என்று யாரும் மூத்தவங்க விரும்ப மாட்டாங்க. சரி, பிரச்சனையில விட்டு போடு என்பதாகத்தான் சொல்லுவாங்க. அதனால் அப்படி ஏதாவது தவறு நடந்தீந்தா குர்ஆன் சொல்லுது, ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னிப்பு கேட்டு நல்ல மனிதனா மாறிட்டாங்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்குரிய நல்ல கூலியம் அல்லாஹ் வச்சுதான் நீக்கிறான் இஸ்லாத்தில். அதனால மன்னிப்பு கேளுங்க, அவங்களோட சேர்ந்து போங்க, அவங்கள கண்ணியப்படுத்துங்க. குடும்பங்களுக்கு மத்தியில, வெளி உறவுகளுக்கு மத்தியில, அக்கம் பக்கத்துல மூத்த மனிதர்கள் தான் அவங்களோட கண்ணியமாக நடக்கிறத கொண்டு நிச்சயமாக சத்தியமாக சொர்க்கத்தை சம்பாதிக்கலும் என்றதுல சந்தேகம் இல்லை. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.